குதிரை பேரம் வந்து நல்லதில்லை அப்படின்னு கண்டிச்சார். அதுக்கு பிறகு 2 விஜயபாஸ்கர்கள் சேர்றாங்க. இப்போ சமீபத்தில் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, இது வந்து அதிமுக பரிசீலிக்கணும், அவங்கள்ட்ட கேளுங்க. குதிரை பேரம் செய்கிறாங்கன்னா தாவேக்காட்ட கேளுங்க, எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பொதுமக்கள் தங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் ஆளுநர் மாளிகைகிட்ட நீங்கள் புகார் தெரிவிக்கலாம், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படி சொல்லியிருக்காரு. ஒரு தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஆளுநர் எப்படி இந்த மக்களுடைய குறைகளை கேட்க முடியும்? அப்போ இதுவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதுக்கு மோடியை பார்க்கும்போது அவர்கிட்ட மனு போட்டு அனுமதி வாங்கிட்டு வந்தார் விஜய். அப்போ இதெல்லாம் கூட்டி கடித்து பார்க்கும்போது இவர்கள் பாரதிய ஜனதாவை விமர்சிப்பதற்கு தயாராக இல்லை. உண்மையான அதிமுக வந்து தாவேக்காவை மாற இருக்குன்னு சொல்லி ஆலோசனை பேசுகிறது பார்க்குறீங்க கருத்தை? ஊழல் சக்தியிலேருந்து 90% பேர் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா தாவேக்காவும் ஒரு ஊழல் சக்தி அப்படின்றதான் அர்த்தம். அதிமுகவில் எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாட்ட அடிமைகளாக வாழ்ந்தார்களோ அதே அடிமை வாழ்க்கையை இவர்கள் விஜய் கீழே வாழ்கிறது இவங்களுக்கு ஒன்றும் புதிய அனுபவம் இல்லை. அப்போ விஜயும் சரி தாவேக்காவும் சரி தாங்கள் செய்கின்ற அந்த குதிரை பேரத்தை மறைப்பதற்காக இங்கே வந்து திமுக குதிரை பேரம் செய்யுதுன்னு ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை செட் பண்ணி அதை வந்து வெளியே பரப்பிட்டு இருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் இடதுசாரி செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக தலைமையிலான கூட்டணியில் விசிக இல்லைன்னு சொல்லி திமுக தலைமை தான் அறிவிச்சது, நாங்கள் அறிவிக்கலன்னு சொல்லி திருமாவளவன் அவர் பேசுகிறது, எப்படி பார்க்குறீங்க கருத்தை? அப்படி அறிவிச்சுட்டு நாங்கள் தாவேக்கா கூட்டணி அமைக்கின்ற பட்சத்தில் அதில் சேர போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது புதுசில் அவர் ஏற்கனவே அமைச்சரவையிலே அவங்க சேர்ந்த பொழுதே தாவேக்கா கூட்டணிக்கு போயிட்டாங்க என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அதனால் அதை திமுகவிலிருந்து வெளியேறி விட்டார்கள் அப்படின்றதையோ தாவேக்காவில் சேர்ந்துட்டாங்கன்றதையோ ஏற்கனவே அது முடிவான ஒன்று தான், அதில் புதுசு ஒன்றும் இல்லை. இல்லை, அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் சொல்லலை, ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து சொன்னார், நான் கூட்டணி தொடர மாதிரி தான் இருக்க வெளிப்படுத்துகிறாரோ? இல்லை, அவர் தாவேக்கால அமைச்சரவையாக சேர்ந்துட்டு திமுக கூட்டணி தொடருதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அது வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, அமைச்சரவையில் சேர்ந்தாச்சு. இப்போ ஆரம்பத்தில் செஞ்சுக்கிட்டு விமர்சனங்கள்லாம் இப்போ திருமாவர்கள் செய்கிறதில்ல. இப்போ உதாரணமாக அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க, உடனே மேலே போய் ஆலோசனை பார்த்துட்டு கட்சியில் சேர்ந்தாங்க. அப்போ இது குதிரை பேரன் வந்தபோது இது குதிரை பேரம் வந்து நல்லதில்லை அப்படின்னு கண்டிச்சார். அதுக்கு பிறகு 2 விஜயபாஸ்கர்கள் சேர்றாங்க. இப்போ சமீபத்தில் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, இது வந்து அதிமுக பரிசீலிக்கணும், அவங்கள்ட்ட கேளுங்க. குதிரை பேரம் செய்கிறாங்கன்னா தாவேக்காட்ட கேளுங்க, எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு அரசியல் கட்சியாக ஒரு தேர்தல் அரசியலில் இந்த மாதிரி குதிரை பேரம் நடக்குதுன்னு சொன்னால் அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டியது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையிலிருந்து ஏன் வலுவ வேண்டும்? அப்போ அதில் விமர்சனமாக அது சொன்னால் பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி அவர் கருதுகிறாரு. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விஜயை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகள் விசிகா இவங்களெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஆட்சியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் விமர்சனம் பண்ணுவாங்க, இவர்களை நம்பி நம்ம ஆட்சி அமைக்க முடியாது, அல்லது அவர் நம்பி ஆட்சி அமைத்தாலும் கூட அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்மளுடைய சொந்த பலத்தில் ஒரு தனிப்பெரும்பான்மை அடைகிறதா நல்லதுன்னு சொல்லி அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணி தாவேக்காவில் சேர்க்கின்ற இந்த குதிரை பேர முயற்சி என்பது சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது. அதனால் விஜய் தாவேக்கா அப்படி செய்வதற்கும் இதுதான் காரணம். இவங்க இன்னைக்கு அமைதியாக இருக்காங்க, நாளைக்கு கடுமையாக முரண்பட மாட்டாங்களா அப்படின்றது. ரெண்டாவது, விஜயை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட ஒரு சுமூகமான உறவு வச்சிருக்கிறாரு, அவர்களோட பகைமை பாராட்டவில்லை. இப்போ நேற்று வந்து ஆளுநர் சொன்னார் இல்லையா, பொதுமக்கள் தங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் ஆளுநர் மாளிகைகிட்ட நீங்கள் புகார் தெரிவிக்கலாம், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படி சொல்லியிருக்காரு. ஒரு தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஆளுநர் எப்படி இந்த மக்களுடைய குறைகளை கேட்க முடியும்? அப்போ இதுவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. அப்போ பிஜேபி கவர்னர்கள் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் என்ன வேலைகளை செய்கிறாங்க, அங்கே ஆளும் அரசாங்கங்களுக்கு என்ன விதமான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. மதுரைக்கு போன போது வைகை ஆற்றை வந்து சரி பண்ணணும், அது இல்லைன்னா ஆளுநர் மாளிகையை நேரடியாக களத்தில் இறங்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கலெக்டர் எஸ்பி எல்லாம் கூப்பிட்டு வந்து ஆய்வு செஞ்சுருக்காரு.
இதுக்கு முன்னாடி வந்து பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டில் இருந்தபோது அவரும் இது மாதிரி ஆய்வு பண்ணுறேன்னு ஒரு ஊராக போய் பண்ணிட்டு இருந்தார். அப்போ திமுக அவர் செல்லுமிடமெல்லாம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்குது. அதிமுக கம்முன்னு இருந்துச்சு. இன்னைக்கு ஆளுநர் செய்கின்ற வேலைகள்லாம் ஓரளவுக்கு தாவேகா கம்முன்னு இருக்குது. இந்த கூட்டணி கட்சிகள் விசிக இடதுசாரிகள் தான் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், விஜயை பொறுத்தவரை பாஜகவோட ஒரு சுமூகமான உறவு இதில் முரண்பட்டு. இதுக்கு கூட ஏன் சார் கூட்டணி கட்சிகள் இப்போ ஆளுநரோட செயல்பாடு தொடர்ச்சி விமர்சனம் உள்ளாக்கப்படுது. இப்போ திருவள்ளூர் காவி சாயம் பூசணில் இருந்து இப்போ ஆளுநர் அவர்கள் இந்த ஆய்வு உட்படுது. ஆனால் இது பெரிய அளவு விஜய் அவர்களை கண்டிச்சோ அல்லது இதுக்கு எதிராக அடுக்கி விடணும்னு சொல்லியோ ஏன் கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க விஜய்க்கு? கூட்டணி கட்சிகள் இப்போ காங்கிரஸ், விசிக, ஐஎம் எல்லாம் அமைச்சரவையில் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகே ஒரு செல்ஃப் சென்சார் வந்துடும். இனிமேல் நம்ம வந்து விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ சட்டமன்ற கூட்டத்தோட இது ஆளுநர் மீதான நம்பிக்கை தீர்மான உரை நடக்கும் பொழுது வன்னியரசு அவர்கள் எழுந்து நின்று கல்வி நிதி ஒன்றிய அரசு கொடுக்க மறுக்கிறதுன்னு பேச வந்தார். அதை சபாநாயகர் தலையிட்டு அவர் உட்கார வச்சாரா இல்லையா? பேச விடலை. அப்போ சட்டமன்றத்தில் பிஜேபி எதுவும் பேசிடக்கூடாது, அது மாதிரி வெளியேயும் வந்து பேசிடக்கூடாது இப்படின்றதுல தாவேகா முனைப்பாக இருக்கிறது. அதுதான் இந்த குதிரை பேரம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் ஆட்சி வந்துடும், அதன் மூலமாக பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும், அதற்காகத்தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி விசிகாவோ இடதுசாரிகளோ காங்கிரஸ் ஐயமல் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அந்த அபாய எச்சரிக்கை வந்து விஜய் வாயிலிருந்து வரல. விஜய் வந்து மே 5ஆம் தேதியிலேருந்து ஆளுநரை சந்திப்பு ஒரு 4-5 முறை போயிட்டு வந்தார் இல்லையா? அப்போ தான் இவங்க இதை சொல்கிறாங்க. அதே காலகட்டத்தில் தாவேகாவோ விஜயோ அதை வந்து சொல்லவே இல்லை. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர்கள் பிஜேபியோட முரண்படுவதை விரும்பவில்லை அப்படின்றதான். இப்போ வந்தே மாதரம் பாடி அதன் பிறகு தேசிய கீதம் பாடி தமிழ்தாய் வாழ்த்து 3வது முறை தான் பாடப்பட்டது. எப்போ விஜய் வந்து முதலமைச்சராக பதவியேற்கும் போது. ஆளுநர் உரையின் போது என்ன செய்கிறாங்க? முதல்லையும் தேசிய கீதம், முடியும் போதும் தேசிய கீதம். தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதுக்கு மோடியை பார்க்கும்போது அவர்கிட்ட மனு போட்டு அனுமதி வாங்கிட்டு வந்தார் விஜய். அப்போ இதெல்லாம் கூட்டி கடித்து பார்க்கும்போது இவர்கள் பாரதிய ஜனதாவை விமர்சிப்பதற்கு தயாராக இல்லை. இதுதான் வந்து விஜயுடைய ஸ்டாண்டு. இல்லை, எதிர்க்கிற இடத்த நாங்கள் வந்து பாஜக எதிர்ப்போம், எதுக்கு எடுத்தாலும் எதிர்க்க மாட்டோம், இணக்கமாக போய் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி திமுக வந்து எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி எதிர்த்துதா? இது வந்து ஒரு உளறல், முட்டாள்தனமான பேச்சு அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், திமுக ஒவ்வொரு முறையும் கவர்னரோட முரண்பட்டது அது மாநில சுயாட்சி சம்மந்தப்பட்டது. சட்டசபையில் நிறைவேற்றுகின்ற தீர்மானங்களே அவர் மேல் நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே போட்டுடுறாரு. திரும்ப அனுப்புனா அதையும் நிறைவேற்றி அனுப்புனா அப்பவும் கம்முன்னு இருக்கிறாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடி சுப்ரீம் கோர்ட்லேருந்து நீங்கள் ஆளுநர்கள்லாம் இந்த டைம் ஃப்ரேமில் வந்து முடிவு பண்ணுங்கள், இது வரைக்கும் இந்த மசோதாக்கள்லாம் நிறைவேற்றப்பட்டதுன்னு நாங்கள் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி செய்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நீங்கள் சொன்னது போல் திருவள்ளூருக்கு காவி பெயிண்ட் அடிக்கும் போது ஏற்று பேசியிருக்காங்க. அப்போ இதற்கு முன்னாடி பிஜேபியை எதிர்த்து திமுக பேசினதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அவசியமானது தான். ஒவ்வொன்றும் வந்து இப்போ சிஏஏவாக இருக்கட்டும், டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், வேளாண் மசோதாக்களாக இருக்கட்டும், 3 வேளாண் மசோதாக்கள் அத்தனையுமே திமுக எதிர்த்து களமாடி இருக்கிறது. அதனால் பிஜேபியை எதிர்க்கிறதுன்றது வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேலோட்டமாக புரிந்து கொண்டு பிஜேபியோட நாங்கள் இணக்கமாக தேவைன்னா எதிர்ப்போம், இல்லைன்னா நாங்கள் கம்முன்னு இருப்போம். அப்போ பிஜேபி பற்றியே இவர்களுடைய புரிதல் என்ன அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. பிஜேபியோட சுமூக உறவை வைத்துக் கொள்வதற்காக ஒரு சந்தர்ப்பமாக இந்த விளக்கத்தை, வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ குறிப்பாக திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தாவேக ஆட்சி அமைஞ்சரை நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடையலை அப்படின்றாரு. ஏன்னா நாங்கள் திமுக கூட்டணியில் போட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம் இதை சொல்கிறதுக்கு? அதுல எல்லாம் பெரிய காரணமோ மதிப்போ இல்லைங்க. இந்த திமுகவிலிருந்து நாங்கள் ஸ்மூத்தாலாம் வெளியே வந்தோம், தாவேகாவோட ஸ்மூத்தாக தான் நாங்கள் சேர்ந்தோம் அப்படின்றத அவர் கன்வே பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. திடுதுப்புன்னு காங்கிரஸை போல் நாங்கள் 5ஆம் தேதியே ஓடி போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அப்படி செஞ்சிடல அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறாரு. அது வந்து உண்மைதானே. இங்கேருந்து படிப்படியாகத்தான் அவர்கள் போனார்கள். ஆனால் அமைச்சரையில் சேர மாட்டோம்னு இடதுசாரிகள் எதற்காக முடிவெடுத்தாங்க? இந்த புதிய ஆட்சி செய்கின்ற தவறுகள், அவங்களுடைய பொறுப்பு எல்லாத்தையும் நாங்கள் அமைச்சரவையில் சேர்ந்தால் நாங்களும் சுமக்க வேண்டி வரும், அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதனால் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்குறோம், ஆட்சியில் விமர்சிக்க வேண்டியது தான் விமர்சிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.
எந்த முடிவாக இருந்தாலும் இடதுசாரிகள் எடுக்கின்ற முடிவின்படி தான் நாங்களும் எடுப்போம் கலந்து பேசின்னு திருமாவர்கள் சொன்னார். இந்த முடிவில் மட்டும் அவர் ஏன் வேறுபடணும்? இப்போ அதனால தான் இப்போ உள்ளே போன பிறகு, அமைச்சரவைக்கு உள்ளே போன பிறகு அந்த விமர்சனம் என்பது குறைஞ்சிக்கிட்டே வருது. டெல்லி பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமிக்கும் போது அது விஜயோட முடிவு, அவர் யாரை வேணால் நியமிக்கலாம், அது உட்கட்சி பிரச்சனை இப்படி சொல்கிறார். மற்றவர்கள்லாம் இவர் தமிழரே இல்லை, இவர் எப்படி தமிழ்நாட்டு குரலை டெல்லியில் பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒவ்வொன்றா பார்க்கும்போது இவர் பேச வேண்டிய, விமர்சனம் செய்ய வேண்டிய நிலை வரும்போது செய்ய மாட்டேன்றாரு. குதிரை பேரம் நடக்குதுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நான் எதுக்கு சொல்லணுன்றாரு. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது? போக போக தாவேக்காமல் இவர்கள் விமர்சனம் செய்ய மாட்டார்கள் என்ற நிலையை நோக்கி தான் போகுது. ஒருவேளை விஜயே இதை விரும்பி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆலோசனையோட சொல்லி அது வான் பண்ண கூட சொல்லியிருக்கலாம். அடுத்தது விஜயே கூட்டணி கட்சிகளுடைய, திமுக முன்னாள் கூட்டணி கட்சிகள்கிட்ட இருந்து ஆதரவு பெற்று தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற நிலையை மாற்றி சொந்த பெரும்பான்மை பலத்தில் நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த குதிரை பேரத்திலே தீவிரமாக ஈடுபடுறாரு. எப்படி நம்ம நம்பிக்கை இல்லாமல் அப்படி செய்கிறாங்களோ அப்படின்ற பதட்டம் இவர்களுக்கும் வந்துடுது. ஆக மொத்தம் என்ன, அமைச்சரவையில் சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் விஜய் விமர்சிக்கவே முடியாதுன்ற ஒரு நிலை தான் வரும். இப்போ தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி அதிமுகவும் திமுகவும் 2 பேருமே போயிட்டு ஆளுநரிடம் மனு கொடுத்துருந்தாங்க. இதை ஒட்டி சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 பேரும் எப்படி ஒன்னா மனு கொடுத்தாங்க, ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. இப்போ என்ன சந்தேகம் இருக்கு? அதுல தனித்தனியாக தானே கொடுத்தாங்க, ஒன்றா கொடுக்கலையே. ஒன்றா கொடுக்கல, தனித்தனியாக தான் கொடுத்தாங்க. அடுத்தது குதிரை பேரம் நடக்கிறத சண்முகம் அதை பற்றி என்ன கருத்து சொல்றாரு, எதுவும் சொல்லியிருக்காரா? அவன் சகஜம் தான், அது ஒரு கட்சி இன்னொரு கட்சி போது சகஜமான விஷயம், தமிழ்நாட்டு நடக்கிற ஒன்றுன்ற. அப்படின்னா இதை விட பெரிய சந்தர்ப்பம் என்னங்க இருக்கு? இந்த குதிரை பேரம், அதாவது அதிமுக எம்எல்ஏகள் 6 பேர் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, விஜய் வேணாம் அப்படின்னு சொல்லி ரெட்டைலைக்கு விழுந்த ஓட்டுகள் தானே அது. அப்போ அந்த மக்களுக்கே துரோகம் அளிக்கிற மாதிரி அதை ராஜினாமா பண்ணி திரும்ப நீங்கள் தேர்தல் சந்திக்கிறீங்கன்னா அந்த மக்களை இழிவுபடுத்துகிறதா ஆகும். அடுத்தது நீங்கள் அதிமுக கட்சி சார்பாக தான் போட்டிட்டு ஜெயிச்சிருக்கிறீங்க. அப்போ அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் அதற்காக உழைப்பு செலுத்தியிருப்பாங்க. அடுத்தது அதை அவர்கள் மதிக்கவில்லை அப்படின்றத காட்டுது. அடுத்தது விஜயோட ஒரு பேரம் பேசியிருக்கிறாங்க. அமைச்சர் பதவியோ வாரிய தலைவரோ கான்ட்ராக்டோ ஏதோ ஒரு ஆதாயம் அடைகின்ற இதை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதனால தான் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. இதன் மூலமாக கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதிமுகவில் 90% உறுப்பினர்கள் தாவேக பக்கம் வர இருக்காங்க. உண்மையான அதிமுக தாவேக மாற இருக்குன்னு சொல்லி ஆலோசனை பேசுகிறது பார்க்குறீங்க கருத்தை? இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஊழல் சக்தின்னு அவர்கள் அதிமுக சொன்னதை ஒத்துக்கிறாங்கன்னு தோணுது. ஊழல் சக்தியிலேருந்து 90% பேர் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா தாவேகவும் ஒரு ஊழல் சக்தி அப்படின்றதான் அர்த்தம். அடுத்ததாக இந்தியாவிலேயே உச்சநீதிமன்றம் போய் தண்டிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா. ஆனால் ஜெயலலிதாவை தன்னுடைய மென்டாராக விஜய் சொல்கிறாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களெல்லாம் அப்படி சொல்லி. அப்போ ஊழல் சக்திகளை நியாயப்படுத்தி இதை செய்கிறாங்க இல்லையா? இப்போ சேர்ந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் 2 பேர் மேலேயும் பல வழக்குகள் இருக்குது. குட்கால தொடங்கி கனிம கொள்ளை, மணல் திருட்டு, இப்படி சொத்து, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்புன்னு பல வழக்குகள் இருக்குது. அப்போ இந்த வழக்குகள்லாம் வைத்துக்கொண்டு நாடறிந்த சிபிஐ வரைக்கும் விசாரணை நடந்துகிட்ருக்கிற அவங்கள இப்போ சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதிலேருந்து இப்போ ஊழல் அப்படின்றதெல்லாம் நான் ஊழல் நான் செய்ய மாட்டேன், செய்யவும் விட மாட்டேன், செஞ்சவங்களையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் செஞ்சவங்க கேட்டகரியில் வருவாங்க. அப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களையெல்லாம் வாஷிங் மிஷினில் வச்சு அடித்து துவச்சி இப்போ சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அவங்க உள்ளே வந்தாலும் அவங்க மீதான நடவடிக்கை தொடரும்னு சொல்லி தானே நிர்மல்குமார் பேசுகிறாரு. இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கா அவங்களுக்கு? இப்போ உள்ளே வந்தாலும் நடவடிக்கை தொடரணும்னா அந்த நடவடிக்கை யார் தொடருவாங்க? இவங்களே செய்வாங்களா? அப்போ ஏற்கனவே ஊழல் வழக்கு குற்றச்சாட்டு இருக்குன்னா அதை நிரூபித்த பிறகு நாங்கள் கட்சியில் சேர்ப்போம்னு சொன்னால் யோக்கியமான பேசிச்சு. அவங்க தான் தண்டிக்கப்படலையே. அப்படின்னா இப்போ விஜய் திமுகவை ஊழல் கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறார்ல, அதில் யாருக்கு தண்டிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்கள்? அப்போ அதை பேசக்கூடாதுல்ல. நீங்கள் அதிமுகவுக்கு ஒரு விதி வச்சுருக்கிறீங்கன்னா திமுகலையும் அந்த விதி பொருந்துமா இல்லையா? அப்போ தங்களுடைய சந்தர்ப்பத்தை நியாயப்படுத்துறதுக்காக என்ன வேணால் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் பேசுகிறாங்க. மறுபடியும் அதிமுக எம்எல்ஏகளுக்கு தாவேகால இருக்கிறது ஏடிஎம்கேல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும்.
ஏன்னா ரெண்டுக்கும் பொதுவான ஒரு கருத்து என்னன்னா அடிமைத்தனம். அதிமுகவில் எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாட்ட அடிமைகளாக வாழ்ந்தார்களோ அதே அடிமை வாழ்க்கையை இவர்கள் விஜய் கீழே வாழ்கிறது இவங்களுக்கு ஒன்றும் புதிய அனுபவம் இல்லை. அதனால் அப்படியே நம்ம அந்த அடிமைத்தனத்தை இங்கே காமிக்கணும், அங்கே காமிச்ச விசுவாசத்தை இங்கே காமிக்கணும், அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக பிஜேபி எதிர்க்கக்கூடாது அப்படின்றதுக்கும் அதிமுக மேட்ச் ஆகுது. அப்போ எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொல்கிற மாதிரி தாவேகா தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொன்னாருன்னா அது உண்மைதான். அதிமுகவுக்குள்ள எல்லா அருகதைகளும் தாவேகாவுக்கும் இருக்குது. இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து தாவேகா பக்கம் வரதை தாண்டி இப்போ திமுகவுடைய முக்கிய புள்ளிகளுடைய பசங்க எல்லாமே தாவேகா இணையறாங்க. குறிப்பாக ஜெகத் ரட்சகனுடைய பையன் வந்து தாவேகா இணைஞ்சிருக்காங்க. என்ன காரணம்? இல்லை அவங்க வேற யாரு இணைஞ்சிருக்காங்க? இல்லை பல பசங்கள்னு சொன்னீங்களே, அது கேட்குறேன். ஜெகத் ரட்சகன் பையன் இணைஞ்சிருக்காரு, என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்போ ஒருத்தர் தானே இணைஞ்சிருக்காரு. அவர் எதுக்கு இணைஞ்சிருக்கிறாருன்னா சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, அந்த மாதிரி ஒரு சேஃப் சைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்காக கூட இருக்கலாம். மற்றபடி ஜெகத் ரட்சகன் வந்து திமுகவில் ஒன்றும் ஆக்டிவாக இருந்த மாதிரி தெரியலையே. முக்கிய புள்ளியா இருக்காரு திமுகவில். என்னவா இருந்தாரு? எம்பியா இருக்காரு சார். இப்போ கரண்ட் எம்பி அவர் அப்பா இருக்கிறாரு. பையன் வந்து திமுகவில் என்னவா இருந்தாருன்னு கேட்குறேன். இல்ல இப்ப பையன் வந்து இந்த கட்சியில் இருக்காரு, அப்பாவும் அந்த கட்சியில் இருக்காரு. எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் தங்களோட சொத்துக்களை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நோக்கமா ரெண்டு பேர்த்துக்கும்? அதுவும் இருக்கலாம், அந்த காரணமும் இருக்கலாம். அதனால அப்பா ஒரு கட்சி பையன் ஒரு கட்சின்றதெல்லாம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இல்லை இப்போ தாவேகாவுக்கு போனதுனால ஜெகத் ரட்சகன் என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஏற்கனவே ஜெகத் ரட்சகன் சட்டவிரோதமான தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பையனை அனுப்பி வந்து அதை பாதுகாக்க நினைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லையே. ஏற்கனவே வந்து சட்டப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணமோ அதானே அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் விஜய் கட்சிக்கு போய் அவங்க தொழிலை பாதுகாக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு பிஸ்னஸாக இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளோட சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த காரணத்துக்காக பையன் கூட போய் சேர்ந்துருக்கலாம். மற்றபடி ஜெகத் ரட்சகன் மேலே வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, பையன் சேர்ந்ததுனால விஜய் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு, அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ தாவேகா வந்து குதிரை பேரம் ஈடுபட்டு திமுக சில குற்றச்சாட்டு வைக்கப்படுது. குறிப்பாக RS பாரதி என்ன சொல்றாருன்னா, திமுகவுடைய ஆஸ்டின் ஒருத்தர் வந்து குதிரை பேரம் நடத்தினாங்க, அமைச்சர் பதவி வந்து கொடுக்குற வரைக்கும் பேசினாங்கன்னு சொல்லி குற்றத்தை வைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க அந்த அரசியல்? அது ஏற்கனவே நம்ம இந்த இதுலேயே முதல் பகுதியில் பேசணும் இல்லையா? விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த பலத்தில் பெரும்பான்மை வேணும்னு நினைக்கிறாரு. அதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை இங்கே கொண்டு வர வேலையை செய்கிறாங்க. அதே மாதிரி திமுகவும் இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆஸ்டின் மட்டும் இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் தூத்துக்குடியில் கைதான போது அவர்கிட்டையும் வந்து எஸ்பி ஆஃபீஸில் தானே வச்சு விசாரிச்சிருக்காங்க, நீங்கள் வந்து சேர்ந்துருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு என்ன? விஜயே முதலமைச்சரே ஒருமையில் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி. ஒருமையில் பேசுனதுக்கு ஆதாரம் வீடியோவே இருக்குது. அந்த வீடியோ வந்து நீங்கள் 6 மணி நேரம் விசாரிக்க வேண்டிய உள்ள தேவை என்ன இருக்குது? அப்போ இந்த குதிரை பேரத்துக்கான முயற்சிகள் நடந்திருக்கும் அப்படின்னு இதிலேருந்தே நம்ம யூகிக்க முடியும். அதனால் திமுகலேருந்து நம்ம கழட்டி கொண்டு வர்றது இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். அதுக்காக அந்த முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க. திமுக மீதும் குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லை? இப்போ செந்தில் பாலாஜி அவர் தம்பிலாம் சம்மந்தப்பட்டிருக்கு. எதிர 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் விசாரணையும் போயிட்டு இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக அதாவது செந்தில் பாலாஜி தாவேகா எம்எல்ஏக்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து அரசை கவிழ்க்க போகிறார் அப்படின்னு இவங்க சொல்லலை. இளையராஜான்னு ஊத்தங்கரை ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏவை 35 கோடி பேரம் பேசி இங்கே கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த இளையராஜா யார்? இளையராஜான்றவர் ஊத்தங்கரையில் தாவேகா கட்சியிலே இல்லாதவர், அதிமுகவில் இருந்தவர். முதல்ல விஜய் சென்னையில் வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது குமரவேல் அவரை தான் வேட்பாளராக அறிவிக்கிறார். அவர் தான் விஜயை கட்டிப்பிடிச்சு தம்ஸ்அப்லாம் காமிக்கிறார். அதன் பிறகு அதிமுகவில் விருப்ப மனு போட்டு தனக்கு கிடைக்கலன்னு வந்த பிறகு குமாரவேல் வந்து நேரடியாக தாவேகா மாவட்ட செயலாளரை பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் வந்து பல கோடிகள் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் குமாரவேல்கிட்ட கேட்டபோது ஒன்றியத்துக்கு 1.5 லட்சம் செலவழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இவர் கோடிகளில் பேசுகிறாரு. அப்போ நேச்சுரலாக வந்து தாவேகா மாவட்ட செயலாளர் யாரை சப்போர்ட் பண்ணுவார்? அதிமுககாரர் தான் சப்போர்ட் பண்ணுவார். உடனே இவரை கூட்டிகிட்டு போய் சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் இவர் பேரை போட்ட ஒரு பி ஃபார்ம், அந்த ஃபார்ம் பி அப்படின்றது வந்து தேர்தல் கமிஷனுக்கு இதோ எங்கள் கட்சியிலேருந்து போட்டியிடுறவர் இவர் தான், இவருக்கு நீங்கள் இந்த சின்னத்தை ஒதுக்குங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு படிவம். அதை இவர் பேர் போட்டு வந்து கொண்டு வராங்க. அப்போ இளையராஜாவினுடைய தாவேகா என்ட்ரியே ஒரு 420 இருக்குது.
அவர் வந்து அந்த கட்சிக்காக இல்லை விஜய் ரசிகர் மன்றத்தில் செயல்பட்டவர் கிடையாது. பணம் கொடுத்து அந்த சீட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்டவர் இந்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்வதற்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசே வந்து அவர் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடக்கூடியவர். 24 தேர்தலில் அண்ணாமலை ஜெயிப்பார், பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியிட்டார். 26 இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஜெயிப்பார், அதிமுக பல தொகுதிகளில் வந்து டெபாசிட் இழக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் வந்து தாவேகாவை தான் நெருக்கமாக இருந்திருக்காரு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு குக்கப் கேஸ் தான் இது. இப்போ செந்தில் பாலாஜி முயற்சி பண்ணி ஒரு இளையராஜான்னு ஒரு எம்எல்ஏ கொண்டு வர்றதுனால தாவேகா ஆட்சி கவுந்துருமா, விஜய் ஆட்சி கவுந்துருமானா அது எந்த அபாயமும் அதற்கான அறிகுறிகளோ எதுவும் இல்லை. ஒரு எம்எல்ஏ வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு 50-60 எம்எல்ஏக்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கூட அது அப்படி ஆட்சி கவிழ்ப்பதற்கு முயற்சி பண்ணலான்னு சொல்லலாம். இங்கே அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே. அப்போ விஜயும் சரி தாவேகாவும் சரி தாங்கள் செய்கின்ற அந்த குதிரை பேரத்தை மறைப்பதற்காக இங்கே வந்து திமுக குதிரை பேரம் செய்யுதுன்னு ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை செட் பண்ணி அதை வந்து வெளியே பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ தாவேக அமைச்சர்களுடைய பல செயல்பாடு வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுது. இப்போ சரத் அவர்களுடைய அந்த போதை மாத்திரை ரசிகர் விவகாரம், இப்போ மாரி வில்சனுடைய அந்த தம்பி வீட்டில் புகுந்து அடிச்சு அந்த வழக்கில் ஆஜராகலை, குறிப்பாக வந்து இப்போ காங்கிரஸோடைய எம்எல்ஏ விஸ்வநாத் செயல்பாடு இப்படி பார்க்குறீங்க, இது தாவேகாவுக்கு நெருக்கடி உருவாக்குதா சார்? தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்டு செக் பண்ணிலாம் சீட்டு கொடுக்கல. யார் பணம் செலவழிக்கிறாங்களோ அவங்களுக்கு சீட்டை கொடு. அது ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு சீட்டை கொடு. இதுதான் விஜயும் விஜயோட டீமும் முடிவு பண்ணது. ஏற்கனவே சொன்ன போல இளையராஜாலாம் அப்படி தான் வராரு. ஒரு 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஏடிஎம்கே டிஎம்கே மற்ற கட்சிக்காரங்களுக்கு தான் இவங்க டிக்கெட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் எதுவும் இங்கே நடக்கலை. எப்படி வந்து விஜய்க்கு வந்து தன்னுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியாது, ஆனால் என்னுடைய முகத்துக்காக ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்காக போடுங்க அப்படின்னு சொன்னார். அதே போல் சம்மந்தப்பட்ட தொகுதி மக்களுக்கும் விஜய் வேட்பாளர் யாருன்னே தெரியாது. இப்போ ஸ்டாலின் தோற்ற பிறகு தான் அங்கே பாபுன்னு ஒருத்தர் போட்டிட்டார்ன்ற விவரமே நமக்கு தெரிய வருது. அதனால் அங்கே வந்து அவர்களுடைய முக்கியத்துவம் என்பது இல்லை. ரெண்டாவது, இதில் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் வழக்கு உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ டெல்டாவில் ஒருத்தர் வந்து போட்டிடுறவர் கஞ்சா கேஸ் உள்ளவர், இங்கே தேனி பக்கத்தில் உள்ளவர் வந்து சாதி வெறியர், இப்படிலாம் பேசணும். கோவை பகுதியை சேர்ந்த ஒரு லேடி, அவங்க வந்து ஜோசியத்தினால கேன்சர் குணமாக்க முடியும், இதெல்லாம் நமக்கு வெளியே வந்த தகவல். இது மாதிரி வராதது நிறைய கூட இருக்கலாம். அதனால் மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு வேட்பாளருக்கு உண்மையிலேயே நேர்காணல் நடத்தி அவங்களுடைய மக்கள்கிட்ட என்ன பேர் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி அப்படி அவங்க போடலை. கண்ணை மூடிக்கிட்டு யார் காசு கொடுக்குறானோ அவனை கொடுத்துரு. இப்போ இதில் புஷி ஆனந்த் எவ்வளோ பேர்கிட்ட வேட்பாளர்கள் அவர் சார்பாக நிறுத்தியிருக்கிறாரு, ஜானோரகிசாமி எவ்வளோ பேர் நிறுத்தியிருக்காரு, இப்படி பல கணக்குகள் இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் எவ்வளோ பேர் நிறுத்தியிருக்காங்க. அப்போ கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி இளையராஜா மாதிரியான ஒரு தெரிவு தான் பல தொகுதிகளில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மனிதவளத்துறை அமைச்சர் சரத், அப்புறம் வந்து நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், இவங்கெல்லாம் இந்த மாதிரி அத்துமுறை நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க பழைய கேஸ் வந்து நிறைய இருக்குது. இது தாவேகாவுக்கு பின்னடைவாக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க தங்களுடைய பொய் செய்திகள் இதற்கு மாற்ற வேற ஒன்று சொல்லி கொண்டு போயிடுறாங்க. அதனால் மக்கள் வந்து அதாவது அவர்களுக்கு ஓட்டு போட்டவர்களும் சரி அவருடைய ஆதரவோட்டமும் சரி தாவேகா கொண்டு போகக்கூடிய நரேட்டிவுக்கு தான் அது கற்றுண்டு இருக்கிறதே தவிர உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி ஆர்வம் செலுத்துபவர்களாக அவங்க இல்லை. இப்போ மற்ற கட்சிகள்லாம் இதையெல்லாம் பேசுகிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் ஊடகங்களும் ஓரளவுக்கு இப்போ விஜய்க்கு சப்போர்ட்டாக மாறிடுச்சதுனால இந்த செய்தியை வந்து அதிக மக்கள் கவனத்துக்கே வர்றதில்லை. இந்த நிலைமை மாறணும். இவருடைய உண்மை நிலையை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. எப்படிப்பட்ட ஒரு கும்பல்கிட்ட நம்ம ஆட்சி ஒப்படைச்சிருக்கிறோம், அப்போ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரிய வரும். இவ்வளோ நேரம் நிகழ்வை கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி.